ஐடியா எல்லாத்தையும் தூக்கி நம்ம சில நேரத்தில் மூட்டை கட்டி வச்சிடணும். ஆண்டவரா நமக்கு உயர்வதற்கு, வளருவதற்கு, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு சில ஐடியாஸை கர்த்தர் தருவார், அது வேற. ஆனா சிலர் நம்மளுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை அந்த ஐடியாவுக்கு நேராக உந்தி தள்ளுவாங்க. சில ஐடியா சத்துருவனாலே கொடுக்கப்படும். ஆனா நீங்க அந்த ஐடியா பேர்லயே போயிட முடியாது. யாக்கோபுக்கு ஐடியா கொஞ்சமா, எத்தனை ஐடியாஸ். ஆனா பிந்தி தனித்திருக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துக்காக அட்வான்ஸை கொடுத்துட்டு வரோம் பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் டே. அப்போ அந்த அட்வான்ஸை கொடுக்குற அன்னைக்கு அவங்க அக்ரிமெண்ட் ரெடி ஆகவே இல்லை. அந்த அக்ரிமெண்ட்டை போடலை, நானும் சைன் போடவே இல்லை. பணத்தை கொடுத்துட்டு வரோம், அக்ரிமெண்ட் போடலை, அக்ரிமெண்ட்ல சைனும் போடலை. அப்போ ஒருத்தர் என்ன பார்த்து கேட்குறாரு, பாஸ்டர் நீங்க இப்படி கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டீங்களே, அக்ரிமெண்ட்ல சைன் கூட வாங்கல, நாளைக்கு அவங்க வாங்க மாட்டாங்க, வாங்கல அப்படின்னு மறுதளிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல பிரதர், இதுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன், நான் நிறைய கண்ணீர் வடிச்சிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் எனக்குள்ள குடிகொண்டிருச்சு. இல்ல நான் இந்த இடத்த தருவேன், நீ போ, நான் செய்வேன் அப்படின்ற ஒரு துள்ளியில எனக்கு முழுக்க சமாதானம் நிறைஞ்சிருக்குது. இன்னொரு நம்பிக்கை இருக்குது, அவங்க கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறவங்களா ஆனதுனால கடவுள் பணத்தை கண்டிப்பா ஏமாத்த மாட்டாங்கன்னு நான் அந்த ஃபெய்த் இருக்கிறதுனால தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ திருப்தியா ஜெபம் பண்ணி, நிறைய ஜெபம் பண்ணி, அந்த திருப்தி உங்களுக்குள்ள அதற்கு பிறகு துணையோட சில காரியத்தை முடிவுகளை எடுக்கிறது கூட உங்களுக்கு தப்பா போயிடாது. ஆனா ஒரு ஜெபம் கூட இல்லாம அப்படியே போய் 4 பேர் ஐடியா சொன்னாங்கன்றதுக்காக, 4 பேர் சொன்னாங்கன்றதுக்காக, ஆமா மண்டையெல்லாம் குழப்பி இப்படி கணக்கு போட்டு அப்படி கணக்கு போட்டு நீங்க எடுக்கிறது சில நேரத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா தோல்வியாய் முடிந்துவிடும். ஒரு விசை ஜெபத்திலே வெற்றியை கண்ட நீங்க வாழ்நாளில் பார்க்குற எல்லா ஜெயத்தையும் எதுல தான் பார்க்கணும்னா ஜெபத்துல மட்டும்தான் ஜெயம். நீங்க ஜெபம் பண்ணி நீங்க நல்ல கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சு நீங்க வாங்குறீங்க பாருங்க, அந்த ஜெயம், அந்த ஜெயத்திற்கு சமமான ஜெயம் வேற யாருமே உங்களுக்கு தர முடியாது. அது அவ்வளோ நல்லா இருக்கும். அது உங்களுக்கு தகுதியே இருக்காது, ஆனா அது அவ்வளோ பெரிய வெற்றியா இருக்கும். அதனால நம்முடைய ஐடியாஸை எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி எங்க போடணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஓரமா ஒதுக்கி போடணும். நிறைய வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இந்த விஷயத்துல தான் ரொம்ப தவறுறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய தாட் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய பிளான் இருக்குது. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், கண்டிப்பா அது உங்களுக்கு சில நேரத்துல கண்டிப்பா கை கொடுக்காது.